சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, ரோகிணி வந்ததுக்கு அப்புறமா, "நீ செஞ்ச தப்ப என்னைக்குமே உணரவே மாட்டியா? நீ உண்மைய சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா, கண்டிப்பா முத்துவும், மீனாவுமே உன்ன போராடி மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ வச்சிருப்பாங்க. உண்மை தெரிஞ்சது மீனாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நீ முத்துக்கிட்ட சொல்லியிருக்கலாம். அப்பயும் சொல்லாம இப்படி மறைச்சு மறைச்சு போனதுனால தான் உன் வாழ்க்கை இப்ப இந்த நிலைமையில வந்து நின்னுட்டு இருக்கு. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவங்க மனசுல நீ எப்படி இடம் பிடிக்கணுமோ அப்படிதான் பிடிக்கணும். ஆனா அதை விட்டுட்டு அவங்களுக்கு எதிராக வேலையை பார்த்து இன்னும் அவங்க கிட்ட இருந்து நீ வெறுப்பை மட்டும்தான் சம்பாதிச்சிட்டு இருக்க ரோகிணி. நீ எப்ப மாறி போற? உன்னை நம்பி கிறிஷ் வேற இருக்கான். அவனோட எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா கிறிஷுக்கும் சேர்த்துதாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மனோஜ் அந்த வீட்டில் இருந்தானா கண்டிப்பா என்னை அவன் ஏத்துக்கவே விடவே மாட்டாங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த வீட்டுக்கு போகாத வரைக்கும் என்னை பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு மறுபடியும் எல்லாரும் போயிட்டாக்க கண்டிப்பாக மனோஜுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காம விட மாட்டாங்க. எனக்கும் மனோஜுக்கும் டிவோர்ஸ் வாங்குறதுல அந்த முத்துவும் மீனாவும் தான் அதிகமாக எஃபெக்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும். ஆனால் நானும் மனோஜ் மட்டும் பிரிஞ்சு கஷ்டப்படணுமா? ஆனால் அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்க சொல்றல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீ செய்யற பாவம் எல்லாமே கிறிஷ்க்கு தான் வந்து சேருமோ என்னமோ தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.